எல்லாருக்கும் வணக்கம். ஓ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரசியல் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். இன்னும் சாவலையா நீ? அதுவும் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்சி கிழக்குல தான் இன்னைக்கு நம்ம அரசியலை பத்தி நம்ம பேச போறோம். எல்லாம் டெக்னாலஜி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா திருச்சி கிழக்குல வந்து விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியில் நின்னாரு இல்லைங்களா. அதுல வந்து திருச்சியில வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. இப்போ அந்த இடத்துல வந்து எலெக்ஷன் வைக்க போறாங்க. அதுல நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு சப்போர்ட்டா அங்க வந்து நிக்கிறேன்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை போயினுக்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போறோம். அதனால ஆரம்பிக்கலாமா? நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ போலாம். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் டிடிகே சார்பில் ராகவா லாரன்ஸ் போட்டியா? அரசியல் சர்ப்ரைஸாக திருச்சி கிழக்கு தேர்தல் களத்தில் புதிய ட்விஸ்ட். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் வட்டாரத்துல புதிய தகவல் ஒன்று பேசும் பொருளாக இருக்கு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல பெரம்பூர், திருச்சி கிழக்குல 2 தொகுதிகள்ல போட்டியிட்டு வென்ற முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல ராஜினாமா செய்தாங்க. இந்த நிலையில தான் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல்ல தாவிகாவுடைய சார்பில் நடிகர் ராகவா லாரன்ஸ் களமிறக்க தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜய் அவர்கள் திட்டமிட்டு இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. ராகவா லாரன்ஸ் பொறுத்த வரைக்குமே அவர் ஒரு நடிகர் மட்டும் இல்லாம பல ஆண்டுகளா மாற்றுத்திறனாளிகள், ஏழை எளிய மக்கள்னு வாழ்வாதாரத்துல பின்தங்கியோருக்கு தொடர்ந்து உதவி செய்து வரக்கூடிய ஒரு சமூக சேவகராகவும் மக்கள் கிட்ட பரிச்சயமானவர். இதன் காரணமாவே அவருக்கு மக்கள் மத்தியில ஒரு தனிப்பட்ட மரியாதையும் நல்ல பெயரும் இருப்பது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த மக்கள் செல்வாக்கு அரசியல் களத்திலையும் பயன்படுத்தக்கூடிய நோக்கத்துலதான் நன்கு அறிமுகமான முகமான ராகவா லாரன்ஸ் தாவிகவுடைய சார்பில் களமிறக்க விஜய் அவர்கள் யோசித்து வருவதா அரசியல் வட்டாரங்கள்ல தகவல் பரவி வருது. திருச்சி கிழக்குல தாவிகவுடைய வேட்பாளர் ராகவா லாரன்ஸ் தானா அல்லது இது வெறும் அரசியல் யூகமான நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்போ என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா பிகைன் மூட்ஸ்ல இருந்து அது வந்து வேற ஒரு வீடியோ தான். ஆனா அதுல இருந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஒரு வீடியோ மாதிரி எடுத்து அவங்க வந்து அதை வந்து பண்ணிக்கிறாங்க. திருச்சி கிழக்குல நின்ன என்ன சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி ஒரு நடிகர் மட்டும் இல்லாம ஒரு நல்ல மனிதர்ன்றது எனக்கும் சரி உங்க எல்லாருக்கும் சரி அதை பத்தி நல்லாவே தெரியும். நிறைய நல்லதெல்லாம் பண்ணிக்கிறாரு. அவர் கூட சேர்ந்து இப்போ பாலாண்ணா அவரும் சேர்ந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய உதவிலாம் பண்ணிக்கிறாங்க. இதே உதவியை அரசியலில் எடுத்துன்னு வந்து பண்ணணும்ட்டு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஐடியா ஒன்று பண்ணி அவரை நிற்க வைக்கலான்னு முயற்சி பண்ணின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயின்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து நடந்தால் நல்லா தான் இருக்குங்க. நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா சப்போஸ் அது நடந்தா 100% வெற்றி வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா அரசியல்ல இருந்து நல்லது பண்றவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல்ல வராம ஒரு நல்லது ஒண்ணு பண்றதா நம்ம ராகவா லாரன்ஸ் அண்ணன் சொல்லலாம். இருந்தா சந்தோஷமா தான் இருக்கும். அது வந்து யாருக்கு நல்லது நடக்கும்ட்டு மேலகர் தான் முடிவு போடணும். இது வந்து உண்மையா போயின்னு கேட்டா இன்னும் வந்து ஒரு முடிவு ஒண்ணு வந்து இன்னும் வெளியே வரல. அது வந்து இப்போ ராகவா லாரன்ஸ் அண்ணனை வந்து சொல்றேன்னு வந்து சொல்லிக்கிறாரு. கூடிய சீக்கிரம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடிகர் ராகவா லாரன்ஸ் நிறுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு நடிகர் என்பதையும் தாண்டி ஒரு மக்கள் சேவகராகவும் நேர்மையான நல்ல மனம் படைத்த மனிதராகவுமே அவர் மக்களின் மனங்களில் அதிக அளவில் பதிந்துள்ளார். இப்படி மக்களுக்கு நன்கு பரிச்சயமான ராகவா லாரன்ஸை அரசியலுக்கு கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்பதுடன் வெற்றியும் எளிதாகும் என்பது விஜயின் கணக்காக இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல.
6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்கலாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. ஆட்சிக்கு வந்து 1/2 மணி நேரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் ஒரு கல்யாண வீட்டிலலாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும். அது மாதிரி இத்தனை வருஷமா மாத்தி மாத்தி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த இந்த 2 பேரையும் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த உங்க விஜய இப்பயும் விஜய் அண்ணன் வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றதுல வந்து உண்மை. ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு இல்லைங்களா, இன்னும் ஆட்சிக்கு வந்து இன்னும் 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு சில இடத்துல இருந்து கதறங்கள் வந்து இது. நம்ம அதை பத்தி பேச தேவையில்ல. அவர் ஏன் திருச்சிக்கு போய்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரும் திருச்சியில நின்னார். இதுக்கு போன வீடியோல அதான் நடந்தது. ஏன்னா திருச்சியில வந்து அவர் நின்னுகிறாரு. நின்று ஏன்னா ஒரு ஆள் வந்து 2 தொகுதியில வந்து நிக்க கூடாது. இப்ப அந்த தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு இப்ப அந்த இடத்துல ஒரு பிரச்சாரத்தை ஒண்ணு பண்ணி அந்த இடத்துல வந்து ஒருத்தரை நிக்க வைக்கிறதா சொல்லிக்கிறாரு. உங்கள ஒருத்தனா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு அவருக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாரு. அது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீட்டில் சொன்ன மாதிரி தான் லாரன்ஸ் அண்ணன் தான் நிக்க போறாருன்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துனுக்குது. அது இன்னும் சரியாக ஒன்றும் முடிவுக்கு வரல. அது நடந்தால் நானே ஓட்டு போடுவேன். ஆனா ஓட்டு தான் நம்ம முஞ்சிச்சு இல்லை, நம்ம அந்த சைட்ல இருந்து போட முடியாது. அவரும் இன்னும் வந்து இன்னும் சரியான ஒரு முடிவை வந்து இன்னும் வெளிப்படுத்தல. நான் வந்து அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு வந்து லாரன்ஸ் அண்ணா வந்து சொல்லிக்கிறாரு. ஏன்னா அவரும் இதுக்கு முன்னாடி அரசியல்லாம் பேசுகிறார். ஒரு சில பேருக்கெல்லாம் வாக்குவாதம் அதெல்லாம் வந்துக்குது. நம்ம அதை பத்தி டீப்பா போக தேவையில்ல. என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். அதே சேம் டைம் நம்ம அடுத்த வீடியோவும் பார்க்கலாம். எனக்கு நண்பர்னு சொன்னால் அது விஜய் சார் மட்டும்தான். நம்ம வாழ்க்கையில் என்ன நல்லது கெட்டது எது நடந்தாலும் உடனே ஃபஸ்ட்டு ஃபோன் வருது அங்கேருந்து தான் வரும். நம்ம கழுத்தில் அடிபட்டு வச்சாம என்ன இந்த பிரச்சனையாம எப்படி இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்குறது. அவர் எப்போவும் நான் மீட் பண்ணும்போது சொல்லுவேன், என்னுடைய பையன் வந்து உங்களுடைய மிகப்பெரிய ஃபேமிலி அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருக்கோம். பட் எனக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து நான் ரொம்ப பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ரொம்ப யாரும் இந்த கொஸ்டின் கேட்கல, ஃபர்ஸ்ட் டைம் நான் இது கேட்டதால சொல்கிறேன். எனக்கு நண்பர்னு சொன்னால் அது விஜய் சார் மட்டும்தான். நண்பர்ன்றதால நான் அவர்கிட்ட எதிர்பார்க்குறதோ, நான் போய் டைரெக்ஷன் பண்ணவங்கள வச்சு, நான் ப்ரொடியூஸ் பண்ணவங்கள வச்சு நான் அவர்கிட்ட அதை பற்றி பேச மாட்டேன். அவரும் நீ வந்து எனக்கு கோரியோகிராஃப் பண்ணு, நீங்கள் எனக்கு டைரெக்ஷன் பண்ணணும்னு கேட்க மாட்டார். போனால் ஒரு நட்பு ரீதியாக என்ன பேசுவோமோ அப்போத்துலேருந்து இந்த மேகமாய் வந்து போகிறேன்ற சாங்கிலேருந்து 2 பேரும் நல்ல நட்பு. அவர் வளர்ந்து வர பாதையில் நம்மளும் ஒரு ஆளாக இருந்திருக்கோம். அந்த தாம் தக்க தீம் தக்க சாங்கு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் என்ன நல்லது கெட்டது எது நடந்தாலும் உடனே ஃபஸ்ட்டு ஃபோன் வருது அங்கேருந்து தான் வரும். என்ன நம்ம கழுத்தில் அடிபட்டு வச்சாம இந்த ஆக்சிடென்ட் இது மாதிரி என்ன இந்த பிரச்சனையாம எப்படி இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாரன்ஸ் அண்ணா என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, மேகமாய் வந்து போகிறேன் சாங்குலேருந்து ஃப்ரெண்டாக ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணி இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டாகிறாங்க. அவர் அதை சொல்கிறத வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க. எனக்கு ஃப்ரெண்டுன்னு இந்த இண்டஸ்ட்ரியில் சொல்கிறதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்னு, சாரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் மட்டும்தான் இல்லை, எனக்கு வந்து எல்லாருமே ஃப்ரெண்டு தான். ஆனால் நட்பு ரீதியாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் ஒன்று வருதுன்னா ஃபஸ்ட்டு விஜய் அண்ணா கிட்ட இருந்துதான் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. அது அவர் சொல்கிறதுலையும் ஒரு சில விஷயம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 பேருமே சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கிறாங்க, சரிங்களா? அதனாலே நீ வந்து எனக்கு வந்து இதை பண்ணி கொடு, நான் வந்து உனக்கு இது பண்ணுறேன், இதுமாரி மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு உதவி ஒன்று கேட்காம, எப்படி சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் சொல்கிறேன். அதை தவிர்த்துட்டு நீ வெளியில் வந்து என்ன உதவி கேட்டாலும் சரி நான் பண்ணித்தரேன் அப்படின்ற சொல்கிற ஒரு பாண்டு வந்து நம்ம லாரன்ஸ் அண்ணனுக்கும் விஜய் அண்ணனுக்கும் இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. இதனாலேயே அவர் வந்து திருச்சி கிழக்கில் வந்து நிப்பருன்ட்டு எனக்கும் ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது. சப்போஸ் நின்னர் அப்படின்னா மக்கள் வந்து ஆல்ரெடி ஒரு முடிவு ஒன்று பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த முடிவு வச்சு தான் இப்போ நம்ம விஜய் அண்ணனும் முதலமைச்சராக ஆகிட்டாரு. இவரும் நின்னாருன்னா விஜய் அண்ணனுக்கு சப்போர்ட்டா இன்னும் ஒரு பெரிய ஒரு பக்க பலமாக இருப்பாருன்ட்டு நானும் நம்புகிறேன்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திடீர்னு ஒரு சில மாற்றங்கள்லாம் நடக்குது. இன்னும் போக போக இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும்ட்டு நானும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாற்றத்தை தான் நம்ம லாரன்ஸ் அண்ணா பண்ணினுங்கிறார். அரசியல் சினிமாவில் இருந்தும் அதை தவிர்த்துட்டு வெளியில ஒரு சில உதவியெல்லாம் பண்ணினுங்கிறாரு. எல்லாரையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்ட்டு அவருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. அதையும் அரசியலை வந்து அதை சரியாக பயன்படுத்துவார் என்று நானும் நம்புறேன். நீங்களும் நம்பினீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க தாராளமா. நம்ம அடுத்த வீடியோல என்ன வருதுன்ட்டு பார்க்கலாம். செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. அவன் நம்மளும் தெரியாதவனா இருக்கும். உள்ள போனா மட்டும் பத்தாது, செந்தில் அவனை முயற்சா நம்பணும். ரொம்ப ஷார்ப்பான புள்ளிகளால் தான் அது முடியும். உன்னால முடியும். அவன் நல்லா போர்டு ஆடுவான், நல்ல பிளேயருங்க கூட கேம் ஆடணும்னு ஆசைப்படுவான். ஏமா பார்த்தா நர்சலாயிடுவான், உன்னை அவன் பிளாக் உள்ள சேர்த்துக்குவான். இப்போ லாரன்ஸ் அண்ணா வந்து ஒரு ட்வீட் மாரி ஒன்று போட்டு ஒரு எடிட் ஒன்று பண்ணிக்கிறாங்க. இது வந்து உண்மையானது தெரில. உங்களுக்கே தெரியும், லாரன்ஸ் அண்ணா வந்து ரஜினி சார் ஒரு பெரிய பிக் 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 ஃபேன்னு சொல்லலாம். இப்போ அவங்களாம் ஒரு வட சென்னையில் வந்து ஒரு ரீல்ஸ் மாரி ஒன்று போட்டுக்கிறாங்க. லாரன்ஸ் அண்ணனை வந்து விஜய் கட்சியில் சேர்க்க வச்சு செந்தில அவங்க உள்ளே வச்சு போகணுன்ற மாதிரி ஒரு வீடியோ தான். அது வந்து ஒரு உண்மை கிடையாது. என்ன சொல்றாங்க வேணா, எவ்ரிவன், நியூஸ் அபவுட் மீ contesting in Trichy East election has been circulation across various media platform. All my media friends have been reaching out to me over phone and requesting to meet, asking for clarification. Since the specification has grown to a point where I am feel should address it, I want to share this note. I am currently busy shoot for Benz and my scheduling end on 10th. With my mother blessing an important decision regarding my life will be announcement on 11th Tuesday 9:30. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மீடியாவில் வந்து இது ஒரு வைரஸ் மாரி பரவினே இருக்குது. இதை வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் இதுக்கான ஒரு முடிவை வந்து நான் சொல்லணும். ஆனால் நான் இப்போ வந்து பென்ஸ் ஷூட்டிங்கில் வந்து பிஸியாக இருக்கிறேன். என்னோட ஷெட்யூல் வந்து 10th வந்து 10ஆம் தேதி வந்து முடியுது. அதை முடிச்சுட்டு நான் அம்மாவோட ஆசீர்வாதத்துடன் நான் அதுக்கான ஒரு முடிவை எடுத்துட்டு கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து லாரன்ஸ் அண்ணா சொல்லிக்கிறாரு. அதுக்கு சம்மந்தமாக கீழே வந்து வடச்சென்னை மீம்ஸ் எல்லாம் போட்டு சொல்லிக்கிறாங்க, செந்தில அவன் உள்ள வச்சே போடணும்னா நம்மளும் பிளாக்ல உள்ள இறங்கணும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் அண்ணா. இது ஒரு மீடியா தான். இதை வந்து யாரும் வந்து ஒரு முக்கியமானதா எடுத்துக்காம இது ஒரு விளையாட்டா எடுத்துக்கணும். ஏன்னா இது ஒரு ரீல்ஸ் தானே. இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஏகப்பட்ட இதுவெல்லாம் வந்து நினைக்குது. இதை வந்து யாரும் வந்து பெருசா எடுத்துக்காம என்னையும் ஒரு பெரிய ஒரு இதுவா எடுத்துக்காம நீங்க வந்து அதை வந்து மறைச்சிடணும். என்னதான் ரஜினி சாரோட ஃபேனா இருந்தாலும் லாரன்ஸ் அண்ணா அவருக்குன்ட்டு ஒரு முடிவு ஒன்று இருக்குது. அதை நிச்சயமா ஒரு நல்ல முடிவா எடுத்துட்டு ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாருன்ட்டு நான் நம்புறேன். நீங்களும் நம்புவீங்க. யாராச்சும் இருந்தீங்கன்னா தாராளமா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவுக்கு தாராளமா போகலாம். இதில் வந்து என்ன போட்டுறாங்க அப்படின்னா, டிவிகே தமிழக வெற்றி கழகம், விஜய் ராகவா லாரன்ஸ் இனியும் பயணம், வெற்றியின் ஆரம்பம், மக்களுக்காக தமிழகத்திற்காக. எஸ், இவங்க வந்து சினிமாலேயே நல்ல நண்பர்கள். இன்னும் அரசியல்ல ஒன்னா சேர்ந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பயணமா இருக்கும், ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஆரம்பமா இருக்கும்ட்டு நானும் நம்புறேன். ரெண்டு பேருமே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் முகமே அப்படியே சேமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க வந்து அந்த துள்ளாத மனமும் துள்ளும் அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு கோரியோகிராஃபரா வந்து, அதுக்கப்புறம் திருமலையில வந்து ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நடனம் ஆடி அதுல இருந்து ஒரு நல்ல நண்பர்களா வந்து நல்லா சினிமால வந்து ஒரு நல்ல ஒரு இடத்த வந்து ரெண்டு பேருமே பிடிச்சுக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து இணைஞ்சு ஒரு நல்ல விஷயத்த பண்ணுவாங்கன்ட்டு நானும் நம்புறேன். நீங்களும் நம்புவங்க இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். இன்னும் இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரல, கூட சீக்கிரத்துல வரும்ட்டு நானும் நினைக்கிறேன். நீங்களும் நினைச்சிருந்தீங்கன்னா தாராளமாக மறக்காம ஓட்டு போட்டுருங்க. இது என்ன நடக்குதுன்ட்டு கூடிய சீக்கிரத்துல இருந்து நம்ம வந்து பார்க்கலாம்.
போஸ் வந்து நல்லா குத்துக்கிறாங்களே இப்படி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே சந்தோஷத்தோட நம்ம கடைசி வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரே திருச்சி கிழக்குல ராகுல் லாரன்ஸ் வரலாமா வேண்டாமா? வரலாம். யாராச்சும் சொன்னீங்கன்னா நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கிங்க, கமெண்ட் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க. வர வேண்டாம் என்று உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம அதான் சொல்ல முடியும். உங்கள் கருத்து தெரிவிங்கள், கமெண்ட் பண்ணுங்க. எஸ், நானும் அதான் சொல்றேன். லாரன்ஸ் அண்ணன் நிச்சயமா என்னோட கருத்தை கேட்டீங்கன்னா, லாரன்ஸ் அண்ணன் திருச்சி கிழக்குல வந்து நிக்கணும். நின்று ஒரு மாபெரும் வெற்றி பெற்று தமிழக வெற்றி களத்தில் இணைந்து ஒரு நல்ல பொறுப்பை எடுத்து அதை வந்து மக்களுக்கான பொறுப்பா அதை வந்து முடிவு பண்ணி உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நிச்சயமா நீங்க பண்ணுவீங்கன்ட்டு நானும் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாகுது. ஏன்னா அவர் இப்போதானே முதலமைச்சராகி ஒரு வாரமோ 2 வாரமோ ஒரு 15 நாள் ஆயிடுச்சுன்னு கூட வச்சுக்கிங்களேன். அதுக்குள்ளேயே இன்னொரு முடிவு, ஒரு நல்ல விஷயம் வருதுன்னும் போது அதை வந்து நம்ம வந்து வரவேற்கணும். ஃபர்ஸ்ட் வர வச்சு நீங்க அதுக்கு ஒரு முடிவை வந்து நம்ம வந்து சொல்லணும். வரத்துக்கு முன்னாடியே இல்லை என்னோட முடிவு வேணாம் அப்படின்னு. ஆனா இப்போ வரைக்கும் வந்து அந்த முடிவு வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்குண்டு ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து நிச்சயமா பண்ணலாம். உங்களோட கமெண்ட் என்னன்னு, உங்களோட கருத்து என்னன்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரே கேள்விதான், வரலாமா வர வேண்டாமா அப்படின்ட்டு உங்களோட கருத்தை மட்டும் சொல்லுங்க. அதை சொல்லிக்கொண்டு நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து சொல்றோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, அதை பிடிச்சி பண்ணுங்க, அதற்கு வந்து முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா சொல்றேன், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். விஜய் நான் சொல்ற மாதிரி இதை சொல்லிக்கொண்டு அடுத்த ரியாக்ஷன் வீடியோல வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் ஜீவா. பாய்.